டிஜிட்டல் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிஜேபி டபுள் டிஜிட்டல் எம்எல்ஏ ஜெயிக்குது. டபுள் டிஜிட்ல இருந்து 11 இருந்து 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான். அது எவ்வளவு நமக்கு தெரியாது. அது எவ்வளவு கொடுக்குறாங்க, எந்த தொகுதி கொடுக்குறாங்க பொறுத்து. அப்ப இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சிக்கு டபுள் டிஜிட் எம்எல்ஏ பெரு வெற்றி தானே. அட்லீஸ்ட் 3 மடங்கு வெற்றி. 12 சீட் வச்சா கூட ட்ரிபிள் டைம் வெற்றி. சரிங்களா? தண்ணியில ஓட்டிச்சா, தமிழ்நாட்டில் ஓட்டிச்சா நம்ம அன்னைக்கு பார்த்தலாம். உங்களுக்கு புரியுங்களா? அது வேற. வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேசுறது வந்து நம்ம எப்படி பேசணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தையும் எப்படி மிகைப்படுத்தி பேசணும், அதை எப்படி கரெக்டாக மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக கன்வே பண்ணுன்றதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். அவர் என்ன சொல்ல வர்றார், பாண்டியன் என்னன்னா 10 to 99 சீட்ஸ் வரைக்கும் பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த 10 to 99 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்க பிஜேபின்னு சொல்ல அவருக்கு தெரியாதது இல்லை. இந்த தடவை பிஜேபி இஸ் எய்மிங் டு கண்டெஸ்ட் 40+ சீட்ஸ். 40க்கு மேலான சீட்ஸுகள் 40+ சீட்ஸில் பிஜேபி இந்த தடவை கண்டெஸ்ட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணது 20 சீட்ஸ். ஸோ 20 சீட்ஸுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸு, மற்றவங்களோட அலைன்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க 4 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, போன தடவை அவங்க ரூலிங் பார்ட்டியில் அது ஏடிஎம்கே அந்த அலைன்ஸில். ஸோ இந்த தடவை இந்த ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே இந்த அலைன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த தடவை அவங்க ரூலிங்கில் இல்லை, அப்போசிஷன் பார்ட்டியில் இருந்தும். ஸோ 40+, அப்போ 20க்கு 4 சீட்ஸ் போன தடவை ஜெயிச்சிருக்காங்கன்னா 40க்கு 8 சீட்ஸ். ஸோ 40+ன்றப்ப +2, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா 10 சீட்ஸ் அப்படின்னு 10 சீட்ஸ்ன்றது 40+ சீட்ஸ் கன்சிடர் பண்ணி 10 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்கன்றது ரொம்ப ஈஸியான ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் நீங்கள் நம்ம ஹிட் ரேஷியோ பிரகாரம் பார்த்தோம்னா 100க்கு 25% 30% தான் ரேஷியோ. ஸோ இந்த 25 to 30% ரேஷியோவை அப்படி சொன்னால் அது எப்படி அவங்களோட பின்னாடி அவங்க எவ்வளோ வீக்காக இருந்திருக்காங்க, எவ்வளோ பிளாகாக செயல்பட்டுருக்காங்கன்றது தெரியவுன்றதுனால அவர் எப்படி கன்வே பண்ணுறாருன்னா 10 to 99 சீட்ஸ். ஸோ அவங்க வளர்ந்துருக்க மாதிரி, அவங்க எவ்வளோ சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ஹிட் ரேஷியோ இதெல்லாம் பற்றி பேசாமல் 10 to 99 சீட்ஸ் ஜெயிப்பாங்கன்றது மூலியமாக அவங்க வளர்ந்துருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே அவருங்க வந்து பாசிட்டிவ் வேல கன்வே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். நாம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போதும் முடிஞ்ச அளவுக்கு அதை பாசிட்டிவ் வேல கன்வே பண்ணுறது தான் நாமளும் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பாண்டியன்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது.